திருநெல்வேலி மேலப்பாளையத்தில் ரோந்து பணியில் இருந்த காவலர்களை அரிவாளை காட்டி மிரட்டி கொலை மிரட்டல் விடுத்த 3 இளைஞர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். விசாரணையின் போது வீச்சரிவாளை வெளியே எடுத்தவர்களுக்கு போலீசார் சொல்லிக் கொடுத்த பாடம் என்ன? நெல்லை மாநகர காவல் ஆணையாளர் உத்தரவின் பேரில் நெல்லை மாநகர பகுதி முழுவதும் போலீசார் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளனர். அதன்படி நெல்லை மேலப்பாளையம் குறிச்சி பகுதியில் காவல்துறையினர் வாகன தணிக்கை மற்றும் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது வழியாக சந்தேகத்திற்கு இடமளிக்கும் வகையில் வந்த ஒரு சிறார் மற்றும் 3 இளைஞர்களை தடுத்து நிறுத்திய போலீசார் அவர்களிடம் விசாரணை நடத்தியிருக்கின்றனர். அப்போது ஒரு கேள்விக்கு ஆளுக்கு ஒரு பதிலாக மாற்றி மாற்றி கூறி போலீசாரை குழப்பியிருக்கின்றனர். இதனால் சந்தேகமடைந்த போலீசார் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்தவர்களிடம் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்த ஆரம்பித்தனர். அவ்வளவு நேரம் நல்ல பிள்ளையாக பதிலளித்துக் கொண்டிருந்த அவர்கள் போலீசார் கடுமையாக விசாரிக்க ஆரம்பித்ததும் தாங்கள் மறைத்து வைத்திருந்த அரிவாளையை வெளியே எடுத்து மிரட்ட ஆரம்பித்தனர். இந்த மிரட்டல் உருட்டலெல்லாம் வேறு யாரிடமாவது வைத்துக் கொள்ளுங்கள், எங்களிடம் வைத்துக் கொண்டால் செதில் செதிலாக செதுக்கி விடுவோம் என்று அடுக்குமொழியில் டயலாக் விட்டுள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த போலீசார் அவர்களை லத்தியால் 4 தட்டு தட்டி அரிவாளை பறிமுதல் செய்ததுடன் அவர்களை மடக்கி பிடித்து குண்டுக்கட்டாக காவல் நிலையத்திற்கு தூக்கிச் சென்றனர். அவர்கள் மீது காவல்துறையினரை அரிவாளை காட்டி மிரட்டி கொலை மிரட்டல் விடுத்தது, பணி செய்ய விடாமல் தடுத்தது மற்றும் பொதுமக்களிடம் அச்சத்தை ஏற்படுத்தும் வகையில் நடந்து கொண்டது உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. மேலப்பாளையம் குறிச்சி பகுதியைச் சேர்ந்த முத்துராமன், சுப்பிரமணியன், மாலை ஆகிய 3 கைது செய்து போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.